சரி, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா நமக்கு பேசிக் ரூல்ஸ் எல்லாமே தெரியும். அந்த இடத்துல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டென்ஸ் சேஞ்ச் பண்றது. முதல்ல என்ன டென்ஸா இருக்கோ அந்த டென்ஸ்ல இருந்து அதோட பாஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுவேன். இப்ப சிம்பிள் பிரசன்ட் இருந்துச்சுன்னா என்ன டென்ஸ்ல மாத்திரம் சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான். சரியா? பிரசன்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரியா? பாஸ்ட் கண்டினியூஸ் இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்தா சேம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். யூசுவலாவே அது அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆக்சிலரி எது வந்தாலும் அதோட பாஸ்ட் ஃபார்ம். கேன் வந்ததுன்னா would, shall வந்ததுன்னா may வந்துச்சுன்னா will வந்ததுன்னா would, must வந்ததுன்னா had to. ஓகே, சோ அதே இதுல பாஸ்ட்லயே இருந்தது ஆக்சிலரி அப்படின்னா அதை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ would, should, could, might இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் verb. இது ரிப்போர்ட்டிங் verb அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் அல்லது செட் டுன்னு வரும். யூசுவலா சேஞ்ச் பண்ற விஷயங்கள் செட் அல்லது செட் டு. இப்ப இந்த செட் டு அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த பக்கம் லிசனர் இருப்பாங்க, இங்க ஸ்பீக்கர் இருப்பாங்க. இங்க செட் மட்டும் வந்துச்சுன்னா இங்க ஸ்பீக்கர் மட்டும் தான் இருப்பாங்க, இங்க லிசனர் இருக்க மாட்டாங்க. சரியா? சோ அப்ப இங்க செட்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன மாத்தணும்? டோல்டுன்னு மாத்தணும். அண்ட் செட்னு வந்ததுன்னா செட் தட். சரியா? செட் தட் இந்த கன்ஜெக்ஷன் வேற யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி சே, சே டு, சேன்னு வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? சே தான். அதேதான் சே தட். சே டுன்னு வந்துச்சுன்னா டெல். சேஸ் டுன்னு வந்துச்சுன்னா சேஸ் மட்டும் வந்துச்சுன்னா டெல்ஸ். சரியா? சரி, சேஸ் தட் தான். சேஸ் வந்துச்சுன்னா அந்த சேஸ் அப்படியே தான் வரணும். அது பக்கத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? தட்ன்ற கன்ஜெக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ரைட். இப்போ இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் எது வந்தாலும் நாம என்ன பண்ணக்கூடாது? டென்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாரு. ராஜா said I am enjoying my holidays. சோ இத நம்ம சென்டென்ஸ் அப்படியே பிரிக்கும் போது இத நாம ஸ்பீக்கர்னு சொல்லிடுவோம், இத ரிப்போர்ட்டிங் வெர்ப்னு சொல்லிடுவோம், இததான் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச். சோ இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சை தான் நாம என்ன பண்ணணும்? டென்ஸ் சேஞ்ச் பண்ணணும். சோ இப்ப இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் எது இருந்தாலும் முக்கியமா ரிப்போர்ட்டிங் வெர்ப் பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ணக்கூடாது? டென்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. டென்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணக்கூடாது, மீதி எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணணும், அட்வர்பியல் சேஞ்ச் பண்ணணும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணணும், கமா கொட்டேஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். யூசுவலா பண்ற எல்லாத்தையுமே பண்ணிடணும், டென்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. சோ இது அப்படியே நம்ம மாத்தும் போது ராஜா said that, இப்போ இந்த ஐ வந்து யாரை மீன் பண்ணுது? ராஜாவை மீன் பண்ணுது இல்லையா? சோ அப்ப அந்த இடத்துல he வந்து he am ஓட past tense past continuousல மாத்தும் போது was enjoying his holidays. இது எல்லாருமே ஈஸியா எழுதிடுவோம் இல்லையா? அதனால பிரச்சனை இல்லை. முக்கியமா நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வெர்ப் பிரசன்ட்ல இருக்கான்னு பாத்துக்க. ஒரு போர்டு கொஸ்டின்ல பானு சேஸ், சரியா? இதேதான் ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடேஸ் கொடுத்துருப்பாங்க. இதேதான் உனக்கு புக் பேக்லயும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிறிஸ்ன்ற ஒரு நேம் வரும். கிறிஸ் சேஸ் ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடேஸ். அப்போ இதுல என்ன வரணும்? இங்க ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடேஸ் செட்டுக்கு பதிலா சேஸ் இருக்கு. அப்ப அதை அப்படியே மாத்தும் போது என்ன பண்ணோம்? ராஜா சேஸ் தட் he is enjoying அப்படின்னு வரும். ஓகேவா? சிம்பிளா ரிப்போர்ட்டிங் வெர்ப் பிரசன்ட்ல இருந்தா மாத்தணும். மத்தபடி ஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரி வந்தாலும் முக்கியமா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நீ தான் பாத்துக்கணும். இப்போ பார்த்தோம் இல்லையா? யூ
இப்ப யூசுவலா அதே தான் பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு, நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்ல மாத்தணும். she அப்படியே போட்டுக்க வேண்டியதா, செட் டுக்கு பதிலா told யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் himன்றது அப்படியே தான் வரும். நீ டென்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த பார்ட்டை நீ சேஞ்ச் பண்ண கூடாது. ஸ்பீக்கர் அண்ட் லிசனர் எக்ஸாக்ட்டா அங்க அப்படியே தான் வரும். சோ இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சை மட்டும் நீ மாத்தணும். ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சை மாத்தும் போது தே இருக்கிறதுனால, அதாவது தேர்ட் பர்சன்ல இருந்தா அந்த தேர்ட் பர்சன் ப்ரோனவுன் தேர்ட் பர்சன்ல தான் இருக்கும். சரியா? டைரக்ட்ல தேர்ட் பர்சன்ல இருந்தா அது அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்தா அங்க ஸ்பீக்கர் லிசனர் நீயா இல்லாம இருந்திருந்தா அப்படின்னா அது என்ன மாறணும்? தேர்ட் பர்சனா மாறணும். எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம இங்க பார்த்தோம், ராஜா செட் ஐ ஆம் என்ஜாயிங் அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இங்க ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்கு. அப்போ ஸ்பீக்கரை மீட் பண்றதுனால நம்ம அந்த தேர்ட் பர்சனா மாத்திருக்கோம். சோ இங்க ஆல்ரெடி தேர்ட் பர்சனா தான் இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? அதே ப்ரோனவுனை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். தே வேர் காலிங் ஹர். ஏன்னா அங்க ஷீன்ற வார்த்தை இருக்கிறதுனால ஹர்ன்னு மாத்திக்கணும். நவுன்றது எப்படி மாறும்? தென்னு மாறும். அவ்வளவுதான். இதுல நீ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இப்ப நாம பேசும்போது பேசுற ஒரு டைரக்டான சென்டென்ஸ். இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நான் வந்து இங்க பேச போறேன் அப்படின்னு சொல்றோம். அதை நீ அங்க ரிப்போர்ட்டா சொல்லும் போது என்ன பண்ண, அவர் வந்து அங்க பேச போறாரா அப்படின்னு சொல்லுவோம். சோ சிம்பிளா நாம மத்தவங்கிட்ட சொல்ற மாதிரியான விஷயங்கள் தான் இது. சரி, அடுத்தது பார்த்தேன் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்ல நாம செட் அல்லது செட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ரிப்போர்ட்டிங் வேர்ப். எந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்தா கூட நீ அதை என்ன பண்ணணும்? ஆஸ்க்டுன்ற ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். இன்ட்ராகேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்க், என்கொயர் போடலாம், அண்ட் வேற என்ன வாண்ட்ஸ் டு நோவும் போடலாம். பட் ஆனா நம்ம அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளால அதை சூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த டைம்ல. அதனால நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஆஸ்க்டு அப்படின்றத போட்டுக்கலாம். ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஆஸ்க்டுன்னு போடுறோம். இன்னொன்னு எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டினா WH கொஸ்டினான்னு கண்டுபிடிக்கணும். எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டினா எப்படி இருக்கும்? அதுல முக்கியமான விஷயமே வந்து கொஸ்டின் வந்து ஆக்சிலரி வேர்டுல ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சிலரி வேர்டுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு 24 ஆக்சிலரிஸ் இருக்கு இல்லையா? பிரைமரி ஆக்சிலரி, மாடல் ஆக்சிலரிஸ். பிரைமரி ஆக்சிலரிஸ் எதெல்லாம்? பிரைமரி ஆக்சிலரிஸ் எதெல்லாம் கௌதம் ராஜ்? பி ஃபார்ம் வேர்ப். பி ஃபார்ம் எதெல்லாம்? They be form works எதெல்லாம்? Have, is, are, was, were. Have form? Have, has, had. Do form? Do, does, will. இதுதான் பிரைமரி ஆக்சிலரிஸ். இது மாடல் ஆக்சிலரியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாடல்ல வந்து can, could, may, might, shall, should, will, would. எட்டாச்சா? must அப்படின்ற ஒண்ணு என்ன யூஸ் பண்ணுவோம்? மாடல் ஆக்சிலரியில சேர்த்துப்போம் இல்லையா? ஓகே. சோ இப்போ இந்த 24 4 செமி மாடல்ஸ் வரும். அந்த 4 செமி மாடல்ஸ் சேர்த்து தான் 24 ஆக்சிலரிஸ். இதுல எந்த வார்த்தையில ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் அதுதான் என்னது? எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் क्वेश्चन. WH क्वेश्चनல என்னென்ன வார்த்தைகள் வரலாம்? when, how, what, why, how, which, who, whom, where. இந்த மாதிரி வார்த்தைகள் எது வேணாலும் வரலாம். இது WH வேர்டு. சரியா? ரைட். இப்போ நம்ம பார்க்கிறது பாரு. Have you completed your project? So same அதேதான். இது yes or no type of question WH question yes or no type of question. So first பாரு, Rahim asked Madan. So அப்ப if அல்லது whether போடணும். whether போடுறேன்னு வச்சுக்க. whether இந்த you யாரை மீன் பண்ணுது? இந்த இடத்துல மீனிங் வந்து ரஹீம குறிக்குதா இல்ல மதனை குறிக்குதா? மதனை தான் மீன் பண்ணுது. ஏன்னா கொஸ்டின் வந்து மதன் கிட்ட தான் கேக்குறாங்க. சோ ரஹீம் வந்து மதன் கிட்ட கேக்குறதுனால அந்த யூ வந்து மதனை மீன் பண்றதுனால சோ அப்ப இங்க ஹீ போடுறோம். ஹீ போட்டதுக்கு அப்புறம் இது என்ன டென்ஸ்ல இருக்கு? Have you completed என்ன டென்ஸ்? present perfect. அத என்ன டென்ஸ்ல மாத்தணும்? past perfectல மாத்தணும். அப்ப whether he had completed his project.
எந்த கொட்டேஷன் கமா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதை அப்படியே மாத்திக்க வேண்டியதான். அண்ட் இன்னொரு சென்டென்ஸ் பாரு. Okay. Do you want to buy these pens? So the shopkeeper said to me. இது அப்படியே நம்ம the shopkeeper னு போடுறோம். Shopkeeper asked me if அல்லது whether யூஸ் பண்ணிக்கிறோம். If இந்த you யார குறிக்குது? இங்க வந்து listener நீ இருக்கிறதுனால சோ அப்ப அங்க pronoun என்னவா மாறணும்? ஐயா மாறணும். சோ I. அடுத்தது wanted to buy. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க do இருக்கிறதுனால அப்படியே இதை எக்ஸாக்ட்டா டிட்னு போட்டு வைக்கிறேன். நேத்து பேப்பர்ல கூட யாரும் போட்டுருந்தாங்க, நேத்து கொடுத்த பேப்பர்ல யாரும் தெரியல. சரி, சோ இங்க ஆக்சிலரியில ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனா இங்க கொஸ்டின்ல இருக்கிறதுனால நம்ம do யூஸ் பண்ணிருக்கோம். இது அப்படியே ஸ்டேட்மெண்டா மாத்தும் போது பாஸ்ட் டென்ஸ்ல என்ன வராது? டிட் வராது. சோ அப்ப அதோட எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனை இங்க யூஸ் பண்ணக்கூடாது. இங்க என்ன வரணும்? if I wanted to buy னு யூஸ் பண்ணோம். அங்க ஸ்டேட்மெண்டா மாறிடும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது so if அல்லது whether யூஸ் பண்ணி நீ சென்டென்ஸ் இன்டராகேட்டிவா மாத்திக்கோ. முக்கியமா அந்த ஸ்டேட்மெண்டா மாத்திக்க. ஆக்சிலரி என்ன இருந்தாலும் சப்ஜெக்ட முன்னாடி போட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஆக்சிலரிஸ் போடணும். அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெர்ப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்ப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். you must obey the rules அப்படின்றது வெர்ப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஆக்சிலரி வேர்டு வராது. சரியா? sit down, close the door, come forward அப்படிதான் இருக்குமே தவிர she is standing எல்லாம் வராது. is she standing இந்த மாதிரி ஆக்சிலரி அதுல வராது. just start with என்னவா இருக்கும்? வெர்ப்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அதனால கண்டிப்பா வெர்ப்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸோட இதுக்கு ஏத்த மாதிரி நீ என்ன பண்ணணும்? அட்வைஸ்னு போடணும், இன்ஸ்ட்ரக்டட்னு போடணும், கமாண்டட்னு போடணும். அப்ப ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்ன எடுத்துக்கலாம்? அட்வைஸ்ட் எடுத்துக்கலாம், கமாண்டட், ரெக்வெஸ்டட். ரெக்வெஸ்டட் எது வந்தா போடணும்? ப்ளீஸ் வந்தா மட்டும் போடணும். ஆர்டர்ட், வார்ன்ட், இதுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சஜஸ்டட் யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன இருக்கு? இன்ஸ்ட்ரக்டட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அந்த மாதிரி அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமா டோன்ட் வந்துருந்துச்சுன்னா என்ன போடணும்? டோன்ட் வந்தா not to போடணும். பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்துன்னா to போட்டுக்கணும். அவ்வளவுதான். you are requested to help me அப்படின்னு இருந்துச்சுன்னா you are requested to help him. சரியா? and not to walk on the grass அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்க. you are requested to இல்ல you are ordered, you are warned not to walk on the grass அப்படின்னு போட்டுக்கணும். சரியா? எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கிளமேட்டரியில நம்ம ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்ன போடுவோம்? எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன போடணும்? எக்ஸ்கிளைம்டு. சென்டென்ஸோட இதை பொறுத்து என்ன போடணும்னா எக்ஸ்கிளைம்டு வித் joyful, exclaimed with joy அல்லது exclaimed with sorrow, wonder எது வேணாலும் போட்டுக்கலாம். excited எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா alas I lost my purse. he said இருக்கு. இதை எப்படி மாத்தலாம்? He exclaimed with sorrow. He exclaimed With sorrow that he lost himself.
that யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்ல ரிப்போர்ட்டிங் verb கூட என்ன யூஸ் பண்ணலாம் that யூஸ் பண்ணிக்கலாம் he exclaimed with sorrow that he had lost his purse. ஓகேவா bravo we won the match. என்ன யூஸ் பண்ணோம் இப்ப they said ன்னு இருக்கு they exclaimed with joy that they had won. இந்த இடத்துல பாத்துக்கோ with வந்ததுன்னா sorrow அல்லது joy தான் போடணும் இல்லையா exclaimed joyfully sorrowfully அப்படின்னு போடலாம் ஆனா with யூஸ் பண்ணிட கூடாது புரியுதா நீ மாத்தும் போது exclaimed with யூஸ் பண்ணனா joy அல்லது sorrow யூஸ் பண்ணணும் with யூஸ் பண்ணல அப்படின்னா joyfully sorrowfully ன்னு போட்டுக்கலாம் so with joy that they had won the match. Okay. The example sentences பார்க்கலாமா? Okay, right.